சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவா அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பாக அனைத்து அடியார் பெருமக்களையும் வரவேற்கிறேன். இன்று தேதி 9/7/2026. தலைப்பு எளிய முறையில் வர்ம புள்ளியை பார்க்கலாம். வழங்குபவர் சிறப்பு விருந்தினர் திருமதி வனிதா அவர்கள். ஆமா, நீங்க ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு காலம்பரை சென்னை ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு. இப்போ மழை இடி எல்லாம் பெய்ஞ்சிருக்கு. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. அதனால டைரக்டா நான் இன்னைக்கு பாயிண்ட்ஸ் பத்தி போயிடலாம். ஏன்னா ரொம்ப என்னால இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். கரண்ட் ஃபிளக்சுவேஷன் ஆகுது. பொதுவா நான் இத்தனை மாசமா நம்ம வர்மாவை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் இதால பயன் அடைஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. முடிஞ்சளவு நீங்க எல்லாரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பை ஃபியூச்சர்ல எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நீங்களே ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். திடீர்னு நைட்டு டயத்துல ரொம்ப பெயின் வருது அப்படின்னா நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து எப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கலாம், என்ன மாதிரி பண்ணிக்கலாம், அதெல்லாமே நம்ம வர்மத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஈஸியா நம்ம லேடிஸ் இருந்தா கூட இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதான் இத்தனை நாள் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் காலுக்கு போற சிம்டம்ஸ் பத்தி, அதாவது நம்னஸ், காலில் சென்சேஷன் இல்லாம இருக்கு, உணர்வுகள் கம்மியா இருக்கு, வலி இருக்கு, ஏதோ ஒண்ணு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு கால் சம்பந்தமா, கால் முன்புறம் சம்பந்தமான புள்ளிகளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டைரக்டா டெமோவுக்கு போயிடலாம். என் சன் அவைலபிள், அதனால நான் காமிக்கிறேன். நேருக்கு படு. இந்த பெல்ட் ரீஜியன், இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல நம்ம கால், இது இந்த இடத்துல ஃபுல்லா இங்கதான் அந்த பாயிண்ட். இந்த இடத்துல 1 2 3 இந்த 3 பாயிண்ட் இருக்கு. இது வந்து நல்லா ஸ்லோவா 3 விரல் வச்சு கிளாக் வைஸ்ல இந்த மாதிரி, நான் இவனுக்கு வந்து நான் அமுக்கலை, சும்மா லேஸா தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா இந்த ப்ரெஷர் நல்லா கொடுக்கணும். இந்த இடத்துல கிளாக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ். ஒரு இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தா போதும், ரொம்ப போட்டு அமுக்க தேவையில்லை. லேசா இந்த அளவுக்கு அழுத்தம் போதும். அவங்களுக்கு ரொம்ப வலி இருந்தா ரொம்ப அழுத்தம் வேணும். அவங்களால எவ்வளவு பொறுக்க முடியுதோ அவ்வளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுத்து பண்ணா போதும். அதே மாதிரி உள்பக்கம் இந்த இடத்துல கால் கொஞ்சம் விரிச்சு வச்சுக்க சொல்லிட்டு இந்த உள்பக்கத்துலேயும் நம்ம மசாஜ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி மேலே இந்த இடத்துல அதே மாதிரி முட்டிக்கு வந்து நேரா வச்சு இந்த இடம், அப்போ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ். இது ஃபுல்லாவே இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு உண்டான பாயிண்ட். அதே மாதிரிதான் இந்த சைடு நம்ம பண்றது. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையா நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த பொசிஷன் வந்து காலை நேரா வைக்க சொல்லி இந்த இடத்துல பண்ணுங்க. இந்த இடத்துல உள்பக்கம் பண்ணும்போது இந்த மாதிரி கால் நல்லா அகலமா வச்சுட்டு அந்த பொசிஷன் தகுந்த மாதிரி உள்ள வச்சு இந்த சைட்ல வச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. இது கொடுக்கும்போது இந்த சைடு 4, இந்த சைடு 4, அந்த 8 பாயிண்ட் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல காலுக்கு போற ரத்த ஓட்டம் நல்லாகும். அதே மாதிரி இந்த கால் முட்டிக்கும் இந்த இடத்துக்கும் நடுவுல சென்டர் இந்த பாயிண்ட், இது வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான பாயிண்ட். ஆமைக்கால் வர்மம் சொல்லுவோம். இந்த பாயிண்ட் உள்பக்கம் இந்த சைடு, இந்த 4மே நம்ம வந்து
ப்ரெஷர் கொடுக்கறது. எப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோவா ரிலாக்ஸா அவங்க காலுக்கு ஸ்ட்ரென்தன். எப்படின்னா நம்ம டெமோ தருது. மேலே கீழே 4 பக்கமுமே நம்ம அவங்களுக்கு மசாஜ் கொடுக்கறது. இப்போ நம்ம மசாஜ் கொடுக்கும்போது நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம மசாஜ் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த முட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் இந்த மாதிரி ஜாயிண்ட்ல ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்து ஒரு லைன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இங்கேருந்து இது ஒரு ரொட்டேஷன், இங்கே வச்சு இங்கேருந்து ஒரு ரொட்டேஷன், இங்கே வச்சு இங்கேருந்து ஒரு ரொட்டேஷன். இந்த மாதிரி நம்ம ஒரு 3 to 5 டைம்ஸ் கொடுத்தோன்னா முட்டி வலி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்க கொடுக்க நல்ல ரிசல்ட் இருக்கும். முட்டிக்கு பின்னாடி இந்த சைடு கடை முட்டிக்கு பின்னாடி இந்த நெல்லிக்காய் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி நெல்லிக்காய் ஷேப்ல இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கணும். ஃப்ரண்ட் பேக்கு 10 டைம்ஸ். இதுக்கு அடுத்து இந்த காஃப் மசில். இந்த காஃப் மசில் கொஞ்சம் இந்த காஃப் மசில்ல வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்றது. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். மேல் திண்ணை, மத்திய திண்ணை, கீழ்த்தி மண்ணை, மண்ணை மண்ணை மண்ணை, மேல் மத்தியில் கீழ், இந்த 3 மண்ணை வர்மத்தையும் இந்த மாதிரி அழுத்தி தரும். இதுதான் நம்மளோட செகண்ட் ஹார்ட். நெஞ்சில எப்படி ஒரு ஹார்ட் வந்து நம்மளுக்கு பம்ப் பண்ணி கீழே ரத்த ஓட்டம் தருதோ, அதே தான் கீழே இருக்க பிளட் சர்க்குலேஷன் வந்து மேலே கொடுக்கறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்குன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஹார்ட் இஷ்யூஸ் எப்பயுமே வராது. அப்போ நம்ம என்னைக்குமே லெக் எக்ஸசைஸ் நம்ம அதிகமா பண்ண நம்மளுக்கு கால் வலி எப்பயுமே வராது. அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். எலும்பு இந்த முட்டி இருக்குல்ல, இந்த முட்டியில வந்து இந்த கார்னர்ல இந்த போன் இந்த இடத்துல வந்து நீங்க ப்ரெஷர் கொடுக்க உங்களுக்கு எலும்பு மச்சை அது சம்பந்தமான வலிகள் அது எல்லாமே சரியாகும். இந்த புள்ளி இறைப்பை புள்ளி, இது வந்து உங்களோட சாப்பாடுக்கு, அதாவது முட்டியிலேருந்து வெளிப்பக்கம், உள்பக்கம் வேற வெளிப்புறம் வேற. அப்போ இந்த வெளிப்புறம் இது வந்து நம்ம வந்து இம்யூனிட்டி பாயிண்ட். இது நல்லா நீங்க அழுத்தி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம அழுத்தம் கொடுத்து இந்த இறைப்பையை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம். இதுல இருந்து 4 விரல் கீழே, 4 8 விரல் கீழே இந்த பாயிண்ட், அதாவது இதுக்கும் சென்டர், இந்த இடத்துல இருந்து ஒரு விரல் தள்ளினீங்கன்னா இந்த பாயிண்ட் வரும். இது எதுக்குன்னா, இந்த புள்ளி எதுக்குன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வந்து நல்ல செரிமானத்தை கொடுக்கும். கேஸ் ட்ரபிள், டைஜஷன் இஷ்யூ, ஃப்ளம் ரிடக்ஷன் ஆகும். ஃப்ளம் எல்லாம் நம்ம பாடியில இருந்து ரெடியூஸ் ஆகும்னா இந்த பாயிண்ட். இது வந்து 3 விரலால ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இந்த கணுக்கால்ல இருந்து 3 விரல் 4 விரல் மேல வச்சு இந்த இடத்துல முவ்விரலால நீங்க அழுத்தம் கொடுக்கணும். இப்போ இப்படி வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நம்மளுக்கு பொதுவாக வந்து போன்ஸுக்கு, இது வந்து ஐசைட் கண்ணு பார்வை. அப்போ இந்த சைடுல இருக்க இடத்த வந்து ஸ்லோவா மெல்ல ரிலாக்ஸ் அந்த மாதிரி ஆயில் வச்சு நம்ம உருவி விட அவங்களுக்கு இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஸ்லோவா ரிலாக்ஸ் நம்ம இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணணும். அந்த பிளாக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ண காலுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இந்த விரல்
ஃபிங்கர்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபிங்கர்ஸும் நம்ம இந்த மாதிரி வச்சு இப்படி ஆக்டிவேட் பண்றோம். ஒவ்வொரு ஃபிங்கர்ஸையும் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும். இல்லைன்னா எல்லாருக்குமே வலி இருக்கும். வலி அதிகமாக இருந்துச்சுன்னா ரத்த ஓட்டம் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி மொத்தமா வச்சு கூட இப்படி ரொட்டேட் இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம் அந்த காலுக்கு. இந்த இதுல யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? இந்த ரொட்டேஷன்ல கால் கீழே உள்ள வர்மம் மசாஜ்ல இது பொதுவா வந்து எப்பப்ப பண்ணணும் அப்படின்னா கால் வலி இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஹார்ட்டுக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்கவங்களுக்கு நம்ம அது பண்ணலாம். நம்ம பண்றது வந்து சைடு எஃபெக்ட் யாருக்குமே இல்லை. ஏன்னா நான் வந்து வர்ம தைலம் எதுவும் கொடுக்கல. உங்க வீட்டுல இருக்கிற தேங்காய் எண்ணெய் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆயில் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இப்போ கடுகெண்ணெய்னா சில பேரு வீட்டுல இருக்கும் கடுகெண்ணெய், அதை கூட நீங்க யூஸ் பண்ணி லேசா இன்டைரக்டா ஹலோ சொல்லுங்க சார். வெரிகோஸ் பேஷண்ட்டுக்கு இப்படி அப்ளை பண்ணலாமா? வெரிகோஸ் பேஷண்ட்க்கு வந்து சார் நல்லெண்ணெய் இருக்குல்ல. ஆமா ஆமா மேடம். வனிதாமா கேக்குதுங்களா? இந்த பாயிண்ட் அது அந்த வெரிகோஸ் வென்க்கு இந்த ரெண்டு விரலுக்கு நடுவுல இந்த இடத்துல அந்த புள்ளி இருக்கு. இந்த புள்ளியும் இதுக்கு நேரம் வந்தீங்கன்னா இந்த கணுக்கால்ல இந்த புள்ளி, இந்த கிரீஸ் இருக்குல்ல, இந்த கிரீஸ் இப்படி மடக்கி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடுவுல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு போற ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி. அப்போ நீங்க இந்த வெரிகோஸ் வெயின் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு நீங்க இது கொடுக்க சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் வந்து காலுக்கு நல்லா அதிகமா போகும். அப்போ அவங்க சர்க்குலேஷன் அவங்களுக்கு கம்மியா இருக்கும்போது மட்டும்தான் வெரிகோஸ் வெயின் வரும். அப்ப நர்வ் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அவங்க கண்டிப்பா நெல்லிக்காய், கருவேப்பிலை, சம் மூலிகைகள்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் என்ன நீங்க சொல்லுங்க, நான் அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சார். வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? அவர் லைன் கட் ஆயிடுச்சு போல சாரோட லைன். ஹேமா மேம் கேக்குதா? கேக்குது மேம். எல்லாருக்கும் அதே கனெக்ஷன் இஷ்யூ தான் மேம் இருக்கு. அதான் ஏன்னா இப்போ மழை இங்க பெஞ்சிட்டு இருக்கு மேம், அதனால கொஞ்சம் கனெக்ஷன் சரியா இல்ல. நிறைய பேருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிட்டு இருக்கு. அது வரைக்கும் எனக்கு போய் டவர் இருக்காது, சிக்னல் இருக்கு, அதுவே பெரிய விஷயம். ஓகே ஓகே மேம். அவரு லைன்ல இல்லன்னு நினைக்கிறேன் மேம். சரிங்க மேம். நீங்க வேற கண்டினியூ பண்ணுங்க மேம். இல்ல மேம், இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா, ஏன்னா இப்போ பவர் ஃபிளக்சுவேட் ஆகுது மேம், எப்போ எனக்கும் கட் ஆகும்னு தெரியல. ஓகே ஓகே மேம். பவானி மேம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதனாலதான் இன்னைக்கு நான் ஒவ்வொரு பாயிண்டா மெல்ல நிதானமா எப்பயும் சொல்லுவேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னைக்கு வந்து டைரக்டா அந்த பாயிண்ட்ஸ் பேர் சொல்லாம இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தா போதுன்ற மாதிரி ஜெனரலா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் புரிஞ்சுச்சா நான் சொன்னது? மேம் நிறைய விஷயம் புரிஞ்சிச்சு. பர்சனலா நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் மேம். இப்போ நமக்கே ஏதாவது பெயின் வருதுன்னா கூட ஹாஸ்பிட்டல் போடாம இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணி நம்மள கியூர் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பா மேம். அது நம்ம தொடர்ந்து பண்ணணும் மேம். இப்போ கால்வலி இருக்கவங்க ஒரு நாளைக்கு 3-4 தடவையாச்சும் பண்ணணும் மேம். நீங்க அது பண்ண பண்ண பாத்தீங்கன்னா, கல்லுப்பு ஒத்தடம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆமா நீங்க மேம். குடுக்க குடுக்க அப்படியே காலுக்கு ரொம்ப இதமா இருக்கு. அந்த எண்ணெய தேய்ச்சுட்டு அந்த கல்லுப்பு ஒத்தடம் குடுக்கணும். இல்லைன்னா வாத நாராயண இலை, நச்சக்கொட்டை இலை, இந்த மாதிரி நிறைய கீரைகள்லாம் இலைகள் இருக்குல்ல, அதையெல்லாம் முடிச்சு மாதிரி போட்டு செஞ்சு நீங்க ஒத்தடம் குடுக்க குடுக்க அந்த வலி ஃபுல்லா உங்களுக்கு சரியாயிரும் மேம். அந்த ஆரஸ்பதி இலையில இங்க கிடைக்குமா என்னன்னு தெரியல, நொச்சி இலை இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ண பண்ண ரொம்ப நல்லா இதமா இருக்கும். இந்த மசாஜோட சேர்த்து அந்த உப்பு ஒத்தடம் கொடுக்கும்போது. ஓகே மேம். தேங்க்ஸ் மேம். ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஏன்னா நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம். அதுக்குதான் பார்த்தேன். அது மேம் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க லைன் கட் ஆயிடுச்சு. ஒருத்தர் இருக்காங்க மேம். இருங்க அவங்க கிட்ட கேக்குறேன். சரி மேம். பவானி மேம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேட்கலாம். சரி, ஓகே மேம். நம்ம வீடியோஸ் எப்படியோ யூடியூப்ல போடுவோம். சரிங்க மேம். டவுட்ஸ் இருந்தா அவங்க கிளியர் பண்ணிப்பாங்க மேம். தேவையில்லாத ஏதாச்சும் இருந்தா நீங்களே டெலீட் பண்ணிருங்க மேம். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ மேம். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஓம் நம பண்ணிக்கிறேன். சிவாய, திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இறைவனுக்கும் சிவசிவ அன்பை சிவம் ட்ரஸ்ட் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம்.